ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையில் நிறைய கால்சியம் இருக்குது. கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கட்டு பிரண்டையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நார்லாம் வரும், அதெல்லாம் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ சட்னி செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். ஒரு 10 மிளகாய் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். அதனால் இந்த உளுத்தம்பருப்பு மிளகாயும் நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா 2 பல் பூண்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா பிரண்டை நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த நாக்கில் காரல் தன்மை இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி நாக்கு ஃபுல்லாக ஒரே காரல் தன்மையாக இருக்கும். ஸோ நல்லா பிரண்டை வதங்கணும். கூட ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியும் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். க்ரீன் கலரில் இருக்கிற பிரண்டை அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா பிரண்டையை வதக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா பிரண்டை வதங்கி வந்திருக்கு. இந்த பிரண்டை சட்னிக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிரண்டை சட்னி வச்சு கொடுங்க. தக்காளி சட்னியில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நம்ம எந்த மாதிரி அரைச்சா டேஸ்ட் இருக்குமோ அஸ் யூஷுவல் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பிரண்டை ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சட்னி அரைச்சி ஹெல்த்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.